பிஜேபியினால் மட்டுமே செய்யக்கூடிய சில அற்புதமான ஸ்டண்ட்டுகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Let's go to the show. பட்டி டிங்கரிங். இந்தி மொழியின் அருமை பெருமைகளை ஆத்துன்னு ஆற்றிக் கொண்டிருக்கிற இந்த பிஜேபி கட்சியை சேர்ந்த ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார் பாருங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் தான் வந்தார். ஆனால் அவங்க கட்சிக்காரங்க அமித்ஷாவினுடைய போட்டோவை போடுறதுக்கு பதிலாக வேற ஒரு தமிழ் நடிகர்னுடைய ஒரு இயக்குநருடைய போட்டோவை போட்டு பேனர் அடிச்சுக்கிறாங்க. இதுல இன்னொரு பெரிய காமெடி என்ன, அந்த பிஜேபி காரன் யார் போஸ்ட் அடிச்சாங்க தெரியாது. என்னோட போட்டோ போட்டு அமித்ஷா அவர்களே வருகிற ஒரு போஸ்ட் அடிச்சாங்க. என்ன சார் தோணுச்சு? என்ன சொல்லு, இப்படி ஒரு பார்ட்டியா? யார் அமித்ஷானே தெரியாம என் போட்டோ போட்டு அடிக்கிற பார்ட்டி எப்படி இருக்கும்? கண்டிப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. வருக அமித்ஷா வருக வருகன்னு சொல்லி ஃபோட்டோவை ஒரு சினிமா டைரக்டர் ஃபோட்டோவை போட்டு விட்டான். சந்தான பாரதின்னு ஒரு சினிமா டைரக்டர். அவரை போட்டுட்டு அமித்ஷா வருக வருகன்னு போட்டு அருள்மொழின்னு ஒரு பாஜக ஒரு செயற்குழு உறுப்பினர் பேரை கீழே போட்டு விட்டான். எவனாச்சும் வந்து அமித்ஷாவுக்கு பதிலாக இது டைரக்டர் ஃபோட்டோ ஓட்டுவானா? சினிமா டைரக்டர் ஃபோட்டோவா? அப்போ இது யாருன்னா திராவிட மாடல், கருணாநிதி மாடல் இது. சரி, இந்த விஷயத்தில் உங்க எல்லாத்துக்குமே திமுக மேல டவுட் இருக்கா? அதாவது இவர்களின் கூற்றுப்படி இவங்க பேனர் அடிக்கலையா, இவங்க நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி வேற கட்சியை சேர்ந்தவங்க பேனர் அடிச்சிட்டாங்களாம். யாரை சொல்ல வராங்கன்னா திமுகவை தான் அவங்க சொல்ல வராங்க. வேற வேலை இல்லை. அது வழக்கம் போல திமுக காரங்க ஒட்டுறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த யாரு பேர்ல போஸ்ட் ஒட்டியிருந்தாங்களோ அவர்களே அங்கிருந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. அந்த சகோதரி சுவரொட்டி ஒட்டி இருக்கிற அமித்ஷாஜி பற்றி போட்டிருக்கிற சுவரொட்டிக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எனக்கும் இந்த போஸ்டுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்க போஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். தேசிய தலைவருடைய புகைப்படம் இருக்கும், மாநில தலைவருடைய புகைப்படம் இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும். அதன் பிறகுதான் வேறு எந்த தலைவருடைய புகைப்படமாக இருக்கும். அது அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் இந்த புரோட்டோகாலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் ஃபாலோ பண்ணும். ஆனா என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக இருக்கேன். அதனால காவல்துறையை அணுகி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும். ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, யார் போஸ்ட் அடிச்சாங்க கண்டுபிடிங்க, அது உங்க வேலை தானே. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். சரி விடு, அது திமுக அடிச்ச பேனராகவே இருக்கட்டும். அமித்ஷா வந்தாருல்ல, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர் தானே, ஹோம் மினிஸ்டர் தானே. அவர் வர்றதுக்கு நீங்க பேனர் அடிச்சிருப்பீங்கல்ல, அந்த பேனர் எங்க? இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது மாதிரி ஏற்கனவே பண்ணிக்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப இதே வேலையை பாக்குறாங்கன்னா ஏன் உங்களுக்கு அமித்ஷாவை பிடிக்கலையா? என்ன அப்படின்னு இப்ப கேட்டேன். சார் யூ லுக் லைக் அமித்ஷா. நான் ஒண்ணு அமித்ஷானா யாரு தெரியல. ஒரு ஹிந்தியில பெரிய ஆர்டிஸ்ட். இந்தியன் மீது பிஜேபியினருக்கு இருக்கக்கூடிய தீரா காதல் இருக்கு பாருங்க. அது சொல்லி ஐயோ சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ இருக்குதுங்க. என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். ரீசெண்டா கூட ஹிந்தியை வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு மில்க் பிக்கிஸ்லாம் கொண்டு வந்து பயங்கர ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணாங்களே. We will reach our target of 1 crore signature and it will be a resounding success. That is why we have announced our public meeting and gatherings also. And you will see what is popular, what is not popular post May month. Videos from Tamil Nadu have gone viral showing BJP cadres distributing biscuits to government school children and allegedly pressuring them to sign forms supporting the 3-language policy under the National Education Policy. Come May end, we will reach our target of 1 crore signature and it will be a resounding success. That is why we have announced our public meeting and gatherings also. And you will see what is popular, what is not popular post May month. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிய பாஜகவினர் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வீதியில் இறங்கி பசங்களெல்லாம் வந்து அணைக்கட்டி பிடிச்சி அதில் கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போய் ஏங்க இதெல்லாம் தேவையாங்க? சேரக்கூடாத கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு மாரடிக்கிறதுக்கு பதில் ஏதாவது வீதியில் ஏதாவது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சாவது அன்னைக்கு பொழப்ப வந்து ஓட்டிக்கலாங்க. எதுக்குங்க அவங்ககிட்டலாம் போய் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு மாரடிக்கணும்? ஏங்க என்னையாவது ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குதாங்க? இதில் பாருங்க, குழந்தைங்களை முதல்ல பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதே தப்பு.
இதில் நீ வலுக்கட்டாயப்படுத்தி அவனை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போட வைக்கலான்னு பார்க்குற. ஏன்னா இந்த சோறு செடிக்குமாடா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இந்த கையெழுத்துலாம் உங்களுக்கு ஏதாவது எதிர்காலத்துக்கு உதவுமையா? நீங்கள் பண்ணுறது உண்மையிலேயே நல்ல விஷயம் தானா? பண்ணுறது பிராடுத்தனமாக இருந்தாலும் நாசூக்கா பண்ணணும்டா. இதெல்லாம் விட நான் ஹிந்தி கற்றுக்கிட்டதுனால தமிழ்நாட்டில் எவ்வளோ அவங்க வந்து பெரிய டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல ஆத்தாத்துன்னு ஆத்திக்கிறாங்க. I speak from my lived experience. When even going to learn Hindi aside from my school, I was mocked in the streets, and I was mocked saying, "Oh, you want to learn Hindi? You live in Tamil Nadu, you eat the salt of this country, and you want to learn Hindi, that North Indian's Bhasha. Is Tamil Nadu not part of India? Is Tamil Nadu not part of India? So what's the wrong if I learn Hindi?" They use the word Banderi. I'm using it in Tamil now. They call us Banderi. Why? வெரி சேட். அது பார்க்கவே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. மேடம் இது ஆக்ஷன், மேடம் இது ஆக்ஷன், மேடம். ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னால் நாம் வந்து அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறோம். நாமளாவது அறிவுரை சொல்லி அனுப்புகிறோம். இதே போய் கர்நாடகாக்காரன்கிட்ட சொன்னால் அவன் வாயிலே அடிக்கிறானோ, வாயிலே பொங்குடு வைக்கிறானோ. என்ன பண்ணுறது? ಕನ್ನಡ ಮಾತಾಡಿ ನೀನು ನೀನು ಇಲ್ಲಾಕ್ ಬಂದಿದ್ಯಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸರ್ವಿಸ್ ಕೊಡು, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸರ್ವಿಸ್ ಕೊಡು, ನೀನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸರ್ವಿಸ್ ಕೊಡು. ಯಾವ ಊರಿಂದ ಬಂದಿರಿ? ನೀ ಕನ್ನಡ ಕಲ್ತು ಬನ್ನಿಲ್ಲ ಯಾಕೆ? மராத்திக்காரன் ஏர்டெல்ல இதே மாதிரி தான் ஒரு பையன் போய் மராத்தியில் பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த அம்மா பயங்கரமாக கத்திக்குது. அது வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் போட்டு ஆத்தாதுன்னு ஆத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ मराठी इम्पॉर्टंट नाहीये. मराठी इम्पॉर्टंट आहे की नाही ते सांगा मला. பாருங்க, இங்க இருக்கிற இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ்லாம் என் மொழி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரிமையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் பிஜேபி ஆட்களுக்கு இப்போ போதாத காலம். இந்தியை தூக்கி தோளில் சுமந்துக்கிட்டு நம்மகிட்ட சண்டை போடணும்னு இப்படியே ஆளுக்கு எல்லாரும் உரிமையை கேட்டுக்கிட்டா அப்புறம் நாங்கள் எங்கடா போகிறது அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ரொம்ப புலம்பிக் கொண்டு இருக்கிறதாக எனக்கு தகவல் வருகிறது. அது எந்த கூட்டம்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஒரு மொழி அப்படின்றது கம்ஃபர்ட் தான். அதாவது கம்ஃபர்ட்டை விட அந்த மொழி நமக்கு பொழப்ப கொடுக்குதா, சோறு கொடுக்குதா, அதெல்லாம் விட நமக்கு அறிவை கொடுக்குதா அப்படின்றது முக்கியம். நமக்கு நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அது செழுமை அடைஞ்சிருக்கிற மொழி, செம்மொழி. அதில் இல்லாத இலக்கிய வளங்கள் எங்கே போய் வெளியில் வேற லாங்குவேஜில் தேடுறது? அதுக்காக நம்ம மொழி முக்கியன்றோம். ஆனால் பொழப்பு வந்து நமக்கு இங்கிலீஷ் மொழி தான் கொடுத்தா அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கணும். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து வெளிநாட்டுக்காரங்கிட்ட US டாலரில் காசு வாங்க முடியும் அப்படின்னா அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டான் ஆகணும். வெளி மாநிலத்திலேருந்து வரீங்க, ஹிந்தியில் பேசுகிறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியல அப்படின்னா எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு புரிஞ்ச ஹிந்தியில் உங்ககிட்ட பேசுவோம், அவ்வளோதான். அதுக்காக நீ ஹிந்தி படித்தே ஆகணும் அப்படின்னு பேசினேன்னு வச்சுக்கவேன், நடக்கிறதே வேற. மற்றபடி நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆட்கள் தான். இந்த மாதிரி வாயில் குத்துறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டோம். அதெல்லாம் எங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் வாயிலே குத்துவான் வாங்கிக்க. இப்போ இந்த பக்கத்து ஸ்டேட்லலாம் மொழி பிரச்சனை ரொம்ப சீரியஸாக வெடிச்சிட்டு இருக்கு, கையை மீறி போயிட்டு இருக்குன்னலாம். எப்படின்னா இந்த வெளி மாநிலத்திலேருந்து வராங்க பாருங்க வண்டியில், அதில் வந்து வேறு ஏதோ மாநிலத்தினுடைய வார்த்தைகள் எழுதியிருந்தா நீ ஏன் கன்னடத்தில் எழுதலை அப்படின்லாம் கேட்குறாங்க, ஏன் மராத்தியில் எழுதலை அப்படின்லாம் கேட்குறாங்க. நாம் அப்படிலாம் கேட்குறோமா? நம்ம எவ்வளோ நல்ல மாதிரி அவங்ககிட்ட பழகுறோம். ஆனால் பாருங்கள் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படி தான் ஒரு வீடியோ ஒன்று வளம் வந்துச்சு. ये एक ऐसा इशारा है कि कहीं ना कहीं हिंदी भाषी साउथ में सिक्योर नहीं है, बिहारी यूपी वाले महाराष्ट्र में या और कहीं सिक्योर नहीं है. ये एक ऐसा माहौल हो गया है, डर का माहौल, कि अपने ही देश में लोग डर डर के जी रहे हैं. तो दोस्तों हम लोग अभी जहाँ हैं शायद इसके बाद में हम लोग शायद ये यात्रा कंटिन्यू नहीं कर पाएंगे. तो हमारी हाथ जोड़ के राजस्थान सरकार और महाराष्ट्र में, मैं मुंबई में रहता हूँ, महाराष्ट्र सरकार से मेरी विनती है कि हमें यहाँ से बचाइए. हमें कोई जनजागृति नहीं करनी, हमें कोई यात्रा नहीं करनी. इस देश में कुछ नहीं हो सकता अच्छे के नाम पर. तो हमें यहाँ से बचाइए. और हम जिस जगह हमें कोई तरीके की यात्रा कंटिन्यू नहीं करनी, हमें नहीं चाहिए कोई जनजागृति. हम दोनों की जान की बांधे पड़े. हम साउथ में हैं, अभी चेन्नई में है. हमें यहाँ से ले जाइए. हम राजस्थान या महाराष्ट्र जाके अपनी बची हुई जिंदगी निकालेंगे. அந்த வீடியோ கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஹிந்தியில் சில வாசகங்கள் எழுதுனதுனால தமிழர்களால் தாக்கப்பட்டதாக எழுதியிருக்காங்க. இது உண்மையா? ஃபேக் நியூஸ். ஏன் அப்படின்னா அந்த வீடியோலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பதியில் தாக்கப்பட்டு இப்போ வந்து அவங்க
இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதா அந்த ஃபாதர் அண்ட் சன் டுவோ சொல்கிறாங்க. தமிழகம் எப்பவும் அமைதி பூங்காவை தான் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தில். ஆனால் அதை வச்சு ஃபேக் நியூஸ் போடுறியே, அறிவில்லை உனக்கு? இவ்வளவு சீரியஸான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறப்போ పవన్ కళ్యాణ్ ఇద పத்தி ஒரு కరుతు சொன்னாరు. తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలోకి డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే எவ்வளவு அக்கறை ஹிந்தி மீது அவருக்கு. Meanwhile, I'm very clear about what I'm saying. We love our motherland, we bow to our motherland, we respect our motherland. But if you keep on degrading the Dravidian culture, definitely we'll raise our voice against North Indian elite leadership. I'm not going back on my word. Unless you understand the agony and pain of South, we'll make sure we'll make you understand. இப்போ இந்த மாதிரி நேரத்துல தான் பவன் கல்யாணுடைய பழைய ட்வீட்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. பவனும் பழைய ட்வீட்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்காராம். என்ன விஷயம்னு தெரியல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. I'm not against Hindi or North India. I'm talking about give us equal opportunity. ప్రాతినిధ్యం మీరే వహిస్తారు, మేము కాదు, మేము సెకండ్ గ్రేడ్ సిటిజన్స్ కు దయచేసి దక్షిణాది భారతీయులను చూడకండి చెప్పడం నా విధి విధానం తప్ప. ఐఎమ్ నాట్ అగేన్స్ట్ నార్త్ ఇండియా ఆర్ హిందీ. முழு சங்கியாகவே மாறிவிட்டார் ஐயா. இந்த மாதிரி கிளவுன்களுடைய ஸ்டண்ட்டுகளை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பார்ப்போம் அப்படின்னு நம்புறோம். இந்த ஸ்டண்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த தடவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். But ding ding ding, do 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 do.